கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் துதியும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இது ஒரு நோயாகவே கருதுகிறேன். நான் தமிழில் சொன்னால் எல்லாம் முறைச்சி பார்க்குறீங்க, இங்கிலீஷில் சொன்னோன்னா பதில் வருது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் கூடி வருகின்ற அனுபவம் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அந்த உணர்விலே அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, இன்று பாட்டுக்கூட்டத்தை நடத்தின அன்பான பிள்ளைகள் தெரிந்தெடுத்த பாடல்களின் வரிகளின் ஆழமான சத்தியங்கள். பின்பு அன்பு பேர குழந்தை சாண்ட்ரா வசனங்களை சொல்லும் பொழுது எனக்குள்ள அப்படி ஒரு சின்ன புல்லரிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. விசேஷித்த பாடலை பாடிய பிள்ளைகள் தெரிந்து கொண்ட பாடலும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, என்னை நான் அடிக்கடி கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி, இந்த பாடல் வரிகள் உச்சரிக்கின்ற சத்திய வார்த்தைகள், ஆறுதலின் செய்திகள், மனதைரியத்தை வரவழைக்கக்கூடிய வரிகள் உணர்ந்துதான் பாடுகிறோமா? அந்த பாடல் வரிகளுக்கும் நமது வாழ்க்கைக்கும் பொருத்தங்கள் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை நான் அடிக்கடி எனக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்கள் முன்பாக அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். பாடுறோம், நல்லா அருமையாக பாடுறோம். துன்பத்தின் கடல் வழியாக போனாலும் சரி, யோர்தான் நதி போல் புரண்டு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எங்கள் நிம்மதிக்கு குறை இருக்காது, சமாதானத்துக்கு குறை இருக்காது. பாடுறோமே, வாழ்க்கையில் அது உண்மையாக இருக்கா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பக்தன் யாக்கோபு மிக தெளிவாக எழுதிய வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி என் செய்தியை துவங்க விரும்புகிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நல்லா படிச்சுக்கணும். யாரும் நம்மளை ஏமாற்ற வேண்டாம். ஆவிக்குரிய பயணத்தில் நம்மளையே ஏமாற்றிக்கிறோம், அவ்வளோதான். பிசாசு வேற யாரையோ பயன்படுத்தி என்னை தடம்புரலை வைக்க முடியாதுங்க. நான் நினச்சிக்கிறேன் யார் மூலமோ நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, அது என்னுடைய பலவீனம். சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, கர்த்தரில் வேரூன்றி நிற்கிற பிள்ளைகள் நிலைத்து நின்றுதான் ஆக வேண்டும். இல்லை, வேதம் பொய்யாயிரும். நம்ம நினைச்ச மாதிரிலாம் தடுமாறி விழுந்துக்கலாம், நம்மளுடைய நிலைகள் மாறிக்கொள்ளலாம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வலிக்குதே அப்படின்னு நினச்சிட்டேன்னா, நான் நினைக்கிறது தான் உண்மை அப்படின்னா இது சத்தியம் கிடையாது. ஆழமான பாடல்கள், அந்த பாடல்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன். அனைத்து பாடல்களும் மறுபடியும் அந்த தகவலை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அழகாக பாடணும். மூன்று வேத பகுதிகளை உங்களோடு நான் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன். வேதாகமத்தை திருப்பி ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரத்திற்கு உங்கள் வேத நூல்களை புரட்டி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை வசனங்கள் வாசிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க. 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் முதல்ல வாசிப்போம். சண்டை போடாமல் வாசிப்போம். வாசிங்க.
ஏனோக்கு மெத்துசலாமை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எத்தனை வசனம் வாசித்திருக்கிறோம்? 4 வசனம் வாசித்திருக்கிறோம். 4 வசனங்களை வாசித்திருக்கிறோம். சரி, வேத வாசிப்பாக மகன் மெல்வின் வாசித்த பகுதிக்கு திருப்புக. எபிரேயர் 11வது அதிகாரம், அந்த விசுவாசத்தின் அதிகாரம். அதில் 5வது வாக்கியத்தை வாசிப்போம். யாராவது சத்தமாக வாசிங்க. இப்போ எத்தனை வசனம் வாசித்தோம்? ஒரு வசனம். சரி, யூதாவின் புஸ்தகம், அதிகாரத்தை கேட்காதீங்க, அதிகாரம் கிடையாது. யூதாவின் புஸ்தகம், அதில் 13, 14 ஆகிய வசனம். யூதாவின் புஸ்தகம் இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் 15 வாசித்துருங்க. நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இப்போ எத்தனை வசனம் வாசித்தோம்? சரி, இப்போ மொத்தம் எத்தனை வசனம் வாசித்திருக்கோம்? 8 வசனங்கள். இதில் ரொம்ப துல்லியமாக 7 வசனங்கள் தான் 3 பகுதியில் நாம் வாசித்த அந்த வேத தெய்வ பக்தனை குறித்த வசனங்கள். ஏனோக்கை குறித்து வேதாகமம் முழுவதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வசனங்கள் எத்தனை? 7. ஆனால் மரணத்தை காணாமல் மறுரூபமாக்கப்பட்டு பரலோராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு முதல் பாவி என்கிற சான்று மாற்றப்படாது. 7 வசனம் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய எத்தனையோ வேத கதாபாத்திரங்கள், பல அதிகாரங்கள் இருக்கின்றன, புத்தகங்கள் அவருடைய பெயர்களில் இருக்கின்றன. அப்படி எந்த ஒரு நிலையையும் கொடுக்காமல் பரலோராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் பாவி ஏனோக்கு. 7 வசனங்கள். பவுலார் எழுதும் பொழுது எழுதுகிறார் கொரிந்து பட்டணத்திற்கு, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, ஆனால் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். வேதாகம கதைகளை படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. பதிவு செய்யப்பட்டு இருக்கிற அனைத்தும் உலக காலகட்டத்தின் நிறைவில் இருக்கக்கூடிய நமக்கு எச்சரிப்பு, ஆலோசனை இல்லை, எச்சரிக்கும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏனோக்கிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஆதியாமத்தில் வாசிக்கும் பொழுது வாசித்தோம், இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பது நம்மளுடைய அன்றாட மொழி நடையில் நம்ம பயன்படுத்துகிற பகுதி கிடையாது. ஆனால் அதனுடைய மாற்று பதங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப லகுவாக்கி கொள்ளலாம். தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். He walked with God. எத்தனை வருஷம்? 365 வருஷம்.
அதில் ரொம்ப துல்லியமாக அந்த 300 வருஷத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லிடுறார். 65 வயசில் மெத்துசலாவை பெற்றான். அதுக்கு பிறகு 300 வருஷம் இருந்தான். அந்த 300 வருஷமும் தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டே இருந்தான். 300 years, 365 days. Enoch walked with God. எத்தனை பேருக்கு உடற்பயிற்சிக்காக நடக்கிற பழக்கம் இருக்குது? சும்மா தைரியமாக கையை தூக்க. நான் ஒன்றும் அசிங்கமாக கேட்கல. நீங்கள் தூக்கலைனா தான் எனக்கு அசிங்கமாக இருக்குது. உடற்பயிற்சிக்காக நடக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 6-7 கையாச்சும் மேலே போகுது. தாம்பரம் சர்ச்சில் ஒரு வாக்கிங் கிளப் ஆரம்பிக்கணும். நம்ம நெஞ்சு வலி வர்றதுக்கு முன்னாடி தினமும் நடக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு அனுபவம் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அது இங்கே என்னை மாதிரி பழக்கம் இருக்கிற, நான் தினம் நடப்பேன். ஆனால் என்னை மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒரு நாளும் ஒரு இடத்துல நடக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில் போவேன். ஆனால் பொதுவாக ஒரே இடத்துல நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், தாம்பரத்துக்கு வந்த புதுசில் எனக்கு அந்த அனுபவம் அழகாக ஆரம்பிச்சிச்சு. இந்த பார்க்கில் நடக்க போவேன். முதல் நாள் போகும்போது யாரையும் தெரியாது, தனியாக நடந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு. தினமும் பார்க்குற மூஞ்சை பார்த்துட்டு சிரிக்காமல் நம்ம எப்படி போகிறது? ஆனால் சென்னையில் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. பக்கத்து வீட்டுக்காரனே சிரிக்க மாட்டேன்றான். ஆனால் நான் சிரிப்பேன், வலுக்கட்டாயமாக சிரிப்பேன். பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், பார்க்குறவன்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சார் நம்ம 2 நாள் நான் ஒரு ஐட்னரிக்கு போயிட்டு வந்தேன். சார் என்ன சார் உங்களை காணோம் அப்படின்னு கேட்குறேன். பிறகு யோசித்தேன், ஐயோ இது நம்மளை நடக்கவே விடாது போல இருக்குது. ஏன்னா கூட்டம் கூட்டமாக நின்று பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் தீர்மானம் எடுத்தேன், வேறு இடத்துல நடப்போம். நடக்கும் போதெல்லாம் ஆண்டவரை யோசித்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே நடப்போம். 300 வருஷம் 3 மாதம் ஒரு இடத்துல நடக்கும் பொழுதே அத்தனை உறவுகள் உண்டாகிறது என்றால், 300 வருஷம் 365 நாட்களும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால், ஆண்டவருக்கு ஏனோக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பந்தத்தை சற்று யோசித்து பாருங்கள். எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, 7ஆம் ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு 2ஆம் வருகையை குறித்து சாட்சியாக அறிவித்தான். அவ்வளோதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது பார்த்தேன், அவ்வளோதானே நம்ம செய்யணும். நம்ம யாராக இருந்தாலும் அவ்வளோதானே செய்யணும். அதுக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு ஒரு நெருக்கமான உறவு, அவர் திருப்தி அடையும்படியாக, அவர் சந்தோஷப்படும்படியாக ஒரு வாழ்க்கை தரம். நான் நம்புகிறேன் தேவனுடைய வருகையை குறித்த சாட்சி பிரமாணம் என்னைக்கு வர்றாரோ என்னைக்கு கூட்டு போகிறார். ஏனோக்கின் வாழ்க்கை தானே நம்மளுடைய வாழ்க்கை. அதுக்கு தானே காத்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிறிது நேரம் இந்த வேதாமத்தோடு நாம் பயணிக்க உங்களை நான் அழைக்கின்றேன். கர்த்தரோடு நடக்கின்ற இந்த அனுபவ பாக்கியம் ஒரு சிலருக்கு மாத்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. இட்ஸ் ஓப்பன் டு ஆல். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலர் அந்த தீர்மானம் எடுத்து அதை வாழ்க்கை முறையாக்கி கொள்கிறார்கள். பலர் அதை கேட்டு மறந்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக தங்கள் வாழ்க்கையின் அழுத்தத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள்.
இதில் நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத யோசித்து பார்க்கணும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதெல்லாம் யாரும் தடை செய்ய முடியாதுங்க. என் ஆண்டவர் கூட நான் நடக்கிறதை எப்படிங்க நீங்கள் தடை செய்வீங்க? என்னை பிடிக்காதவங்க என்னை தடை பண்ணிடலாம் முடியாதுங்க. என்னைய கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால் தடை பண்ணிட்டாங்க, ஒருத்தராலையும் முடியாது. ஆண்டவர் கூட நடக்காமல் போகிறதுக்கு நான் மட்டும்தான் தீர்மானம் எடுக்க முடியும். நடக்கிறதுக்கும் நான் மட்டும்தான் தீர்மானம் எடுக்க முடியும். அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும். இந்த வாய்ப்பை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் 22, 23 ஆகிய வசனங்களை மட்டும் கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 5ல் 22, 23 மாத்திரம். குமாரரையும் குமாரத்திகளையும். அப்படி என்றால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏனோக்கு ஏதோ இந்த உலக வாழ்க்கையில் இல்லாதவன் அல்ல. உலகத்தில் நடந்து கொண்டிருந்த காரியங்களில் ஈடுபடாமல் 24 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலேயே நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி வேதம் சொல்லலை. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அவர். அவருடைய குடும்பம் ஒரு குடும்ப ஜீவியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார், உங்களை மாதிரி என்னைய மாதிரி. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் இன்னொரு உத்தமனை பற்றி சொல்லி இருக்குது, நோவாவை பற்றி. அவருடைய காலகட்டத்தில் வேதத்தை எடுத்து வாசித்தோன்னா பார்க்கலாம், உலகம் துன்மார்க்கத்தினால் நிறைந்திருந்து எந்த அளவுக்கு ஏன் படைத்தோம் அப்படின்னு தேவன் விசனப்பட்டு அழிச்சிடணுங்கிற அளவுக்கு அக்கிரமம். ஆனால் அப்படி ஒரு திரளான உலக கூட்டம் இருக்கிற இடத்துல ஒருத்த மேலே ஆண்டவருடைய பார்வை, தேவனுடைய தயவு ஒருத்தன் மேல. ஏன் அப்படின்னு வாஸ்தா நோவாவை பற்றி சாட்சி இருக்கு. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். என்ன சூழ்நிலைகளை பற்றி பேசுகிறோங்க நம்ம. இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட சொன்னார், உனக்கு அப்படி ஒரு அனுபவம் தான் தெரியும் அப்படின்னு. நான் கேட்குற விசுவாச பிள்ளைகள்ட்ட, எந்த அனுபவங்க ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கும்? என்ன கஷ்டம் பிரிக்கும் நம்மளை? சத்தியத்தையே அவமாக்கிடுவோம். நம்ம உருண்டு விளைகிறதுக்கெல்லாம் சத்தியம் பொறுப்பாகாது. துன்மார்க்கம் அவ்வளவாக நிறைந்திருந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மனம் கோணாமல் நடந்தவர்கள் சாட்சி நமக்கு உண்டு. அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்பதில் நான் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த வாய்ப்பு எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஆண்டவர்கிட்ட அந்த வித்தியாசம் கிடையாதுங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்ம வச்சிருக்கிற தராதரம் இருக்கு பாருங்க, அந்தஸ்து, ஜாதி, பணம், பதவி, இது எதுவுமே தேவன்கிட்ட கிடையாதுங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். யாராக இருந்தாலும் அவர் கூட நடக்கலாம். எல்லாரும் கூட நடக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார், நடந்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம அதை அடையாளம் கண்டு இருக்கிறோமா இல்லையா, அதை உணர்ந்திருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இன்னொரு பாட்டில் பாடுவோம் இல்லையா, எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கு நீ பயமில்லை. உண்மையாவா? உண்மையாவா? ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சு கணக்கு கேட்டார்னா என்ன பதிலுங்க சொல்லுவோம் நம்ம? யா உயிரை விட்டு பாடினியப்பா, ஆனால் போகிற வரடெல்லாம் புலம்பிக்கிட்டே அலைஞ்சிய, நீ முறுமுறுத்துக்கிட்டே அலையிறிய, குறை சொல்லிக்கிட்டே அலையிறிய, குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே அலையிறேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டாங்க, ஆண்டவரே ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சுடுற, எனக்கு செய்யாதே உனக்கு செஞ்சுட்டான். அடிபட்டு போகும். வீணாக்கி கொண்டே இருக்கிறோம் நம்முடைய நேரத்தை. நான் சமீபத்தில் என்னுடைய மூத்த மகனுடைய வீட்டிற்கு போயிட்டு வந்தேன். ஒரு மாதமாக இந்தியாவில் இல்லை. ஜானத்தனுடைய குடும்பத்திற்கு போய் சில நாட்கள் செலவழித்து வந்தேன்.
அங்கே இருக்கிற சமயத்தில் தான் இந்த கோர விபத்து இல்லையா, அகமதாபாத்தில் ஒரு ஏர் இண்டியா கிராஷ் ஆன செய்தி வந்துச்சு. உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு அதிர்ச்சி செய்தி. அது இன்னமும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ நான் திரும்பி வர்றதுக்கு எனக்கு பிள்ளைங்க போட்டிருந்த டிக்கெட்டில் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இருந்து நான் கிளம்பி ஜெர்மனியில் முனிக் என்கிற ஒரு பட்டணத்தில் வந்து இறங்குறேன். அங்கேருந்து மும்பை வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு வர்றேன். அப்போ அந்த முதல் விமானத்தில் ஏறி உட்காந்துருக்கிறேன். நான் பிள்ளைகளுக்கு தகவலை கொடுத்துட்டு, குடும்பத்துக்கு மனைவிக்கு தகவலை கொடுத்துட்டு ஏறிட்டேன், பிளேனில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு அனுப்பிட்டு உட்காந்துருந்தேன். என் பக்கத்து சீட்டில் ஒரு வாலிபன், ஒரு இந்திய வாலிபன் வந்து மறந்தார். பரோடா பட்டணத்திலேருந்து வந்திருந்த ஒரு வாலிபன். இருவரும் இந்தியர்கள்னோடனே உடனே டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆங்கிலத்தில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த இளைஞனின் இடத்தில் சொன்னார், அங்கிள் ஐ ஆம் வெரி ஃப்ரைட்டன்ட் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள் சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இதான் ஃபஸ்ட் டைமான்னு கேட்டேன். இல்லை, ஐம் ரெகுலர் ஃப்ளையர் அப்படின்னு சொன்னார். பிறையா பயப்படுற, என்றைக்கோ ஒரு நாள் வர்ற, நானே சும்மா உட்காந்துருக்கிறேன், உனக்கு என்ன பயம்? அப்போ அந்த தம்பி சொன்னாப்புல, இந்த விபத்தில் 3 குடும்பங்கள் மரித்தது. அந்த 3 குடும்பங்களும் இவருடைய நெய்பர்ஸ், இவங்க குடும்பத்தார் இல்லை, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 குடும்பங்கள். எனக்கு அந்த அதிர்ச்சி, அந்த வேதனை எனக்கு புரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் அந்த தம்பி சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்துட்டு மறுபடியும் நான் கேட்டேன், இதனால் உனக்கு என்னையா பயம் அப்படின்னு கேட்டேன். நம்ம பறக்கிற இந்த ஏரோப்ளேனுக்கும் அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். நல்ல கேள்வியா? அந்த கேள்வியை நானும் கேட்குறேன், என்ன பண்ணலாம்? ஒருவேளை நம்ம பறக்கிற ஏரோப்ளேன் வெடிக்குதுன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? என்ன பண்ணலாம்? நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஐயா ஒன்றும் பண்ண முடியாதுயா, நீ சாகிறதுக்கு ஏரோப்ளேனில் போகணுன்னு அவசியம் இல்லை, மெத்தக்கட்டில் படுத்துனாலே போதும். இதானே நிஜம். எப்போ போகும் எப்படி போகும் தெரியாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், வேத செய்தியெல்லாம் எச்சரிப்பின் செய்தி. ஏன்னா மறு நொடி நமக்கு கிடையாது. நாளைக்கு தீர்மானம் எடுத்துக்கலாம், 30 வயசில் தீர்மானம் எடுத்துக்கலாம், இல்லை எல்லாம் காலம் கடந்து போய் ரிட்டையர் ஆகும்போது தீர்மானம். பெரிய முட்டாள்தனம் அது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பயணத்தில் அந்த பிள்ளைக்கு நிறைய வேத பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டே வந்தேன். நான் இதாயா சொல்லியிருக்கு என் வைஃப் வசனம், ஆண்டவருடைய வசனம் இப்படித்தான்ப்பா சொல்லியிருக்கு. பயப்படுறதுக்கு இடம் கிடையாதுயா தேவனை நம்புகிற பிள்ளைங்களுக்கு. ஆனால் பயப்படுறோம். என்ன நடந்துருமோ பயப்படுறோம், ஆயிருமோ இப்படி பயப்படுறோம். ஏனோக்கு 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஆண்டவரையா நம்ம ஆண்டவர்? உபாகம புஸ்தகம், சில பழைய ஏற்பாட்டு வசனங்களை வாசித்து நம்ம உறுதிப்படணும். 1வது அதிகாரம், எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் இது. 31வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 கண்டிருக்கிறோமா? வசனத்தை வாசித்தோன்னு நான் அந்த கேள்வியை கேட்பேன். நான் கண்டிருக்கிறோமா? என்னுடைய பலத்தினால் நான் இங்கே வந்து நிற்கலை, உணர்ந்திருக்கிறேன். நான் என் ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் என் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கிறார். நான் அவர் கூட நடந்துக்கிட்டு இருக்கிறேனா இல்லையா தெரியல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல கடந்து வந்த பாதையில் கரடுமுரடாக இருந்திருக்கலாம். அக்னி ஜுவாலை போல மிகுந்த உஷ்ணமாக வெப்பமாக இருந்திருக்கலாம். காரிருள் போர்த்தப்பட்ட இருளாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. தூக்கிட்டு வந்தவர் நம்மளுடைய ஆண்டவர். உணர்ந்திருக்கிறோமா? நம்ம 2வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம்.
உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் அறிவார். உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை அப்படின்னு ஆதி இஸ்ரவேல் தேவன் இந்த செய்தி அனுப்புகிறார். கடைசி நாட்களில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிற நமக்கும் ஆண்டவர் இந்த செய்தி தாங்க அனுப்புகிறார். நான் உன் கூடயே வர்றையா, ஏன் பதட்டப்படுற, ஏன் கலங்குற, ஏன் வருத்தப்படுற, ஏன் எரிச்சல் அடைகிற? நீ ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் போகும்பொழுது உன்னை நான் தனியாக விட்டுட்டு நான் சுகமாக இருக்கலை, நான் உன் கூடயே வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதை எத்தனை முறை உனக்கு சொன்னாலும் நீ மறந்துடுற. உன்னுடைய மாமிச பலவீனம் அப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருங்க ஆண்டவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனோக்கினால் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றால் செல்வன் எந்த விதத்திலும் விலக்கப்பட்டவன் அல்ல. விலகி இருப்பேன் என்றால் அதற்கு நான் மாத்திரமே பொறுப்பாளி. அதனால தான் ரட்சிப்பின் திட்டத்தில் வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, சாக்கு சொல்ல இடம் இல்லை. யாரையும் காரணம் காட்ட முடியாது, எந்த சூழ்நிலையும் காரணம் காட்ட முடியாது, எந்த அனுபவத்தையும் காரணம். இரண்டாவது பாடம், ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம், என் கூட ஆண்டவர் நடக்கிறாரு, நான் அவர் கூட நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் கூட தான் நடக்கணும். இப்போ ஆண்டவர் எப்பா வாயா குரோம்பேட்டை வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு என்னை கூப்பிடும்போது நான் இந்த பெருங்கலத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் போக முடியாதுங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரேன், ஏன் ஆண்டவர் நீ கற்பனையில் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன் அப்படின்னு நான் செய்ய முடியாது. உனக்கு எதிராக செயல்பட்டவனை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் கூட நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை மன்னிச்சிடுறேன் நான். உன்னை எதிர்த்து செயல்படுகிறவன் தான் சத்ரு தான். யா சத்ரு நீ பகைக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. சத்ருவாக இருந்தாலும் நீ அன்பு பாராட்டணும். ஓகே ஆண்டவரே, எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஆனால் உங்கள் கூட நடக்கணும், நான் செஞ்சிடறேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆலோசனைகள் அல்ல, எச்சரிப்பு. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவன் விளம்பாத வழிகளில் செல்வது அவரோடு நடப்பதற்கு அடையாளம் அல்ல. கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிற குணலட்சணங்களை நாம் வளர்த்து கொள்வது அவர் கூட நடக்கின்றவருக்கு லட்சணம் அல்ல. 1 யோவானின் புஸ்தகம் வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம், வசனங்கள் பேசட்டும் நம்ம எல்லார்ட்டையும். 1 யோவான் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் சொல்லிக் கொடுக்குற பாடம் இல்லைங்கய்யா, இது ஆண்டவர் சொல்கிற பாடம், வேறு வழி கிடையாது. அவரோடு நடக்க வேண்டும், நல்ல விஷயம். அவரோடு நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்ல முடியாது, எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. 2வது பாடம், அவரோடு நடக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்துட்டேன்னா அவர் கூட நடக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு என் பாதைக்கு தீபமாய் வெளிச்சமாய் இருக்கிறது. இதுதான வழிகாட்டி நமக்கு. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்றால் தேவன் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் வாக்கியம். ஆமோஸ் 3:3.
முடியுமா? அவனுடைய வசனம் எவ்வளோ அழகாக சொல்ல, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சாட்சி சொல்லும் பொழுது அவர்கள் ஒருமித்து தேவனோடு ஒருமித்து பயணித்தார்கள் என்பது தெளிவாக வேண்டும். இல்லைன்னா பயணிக்க முடியாது. அவர் இஷ்டத்துக்கு தான் செயல்படணும் அப்படின்னா ஆண்டவரோட பயணிக்க முடியாது. பவுலார் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே அந்த யுனைடெட்னஸ். பல மாதங்களுக்கு முன்பாக இங்கே நான் கொடுத்த செய்தியில் நான் சொன்னேன், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பு விசுவாச பிள்ளைகளுக்கு, ஆன்மீக போராட்டத்தில் நீங்கள் நானும் ஜெயித்து எழும்ப வேண்டிய மகா பெரிய சத்துரு சாத்தான் இல்லை, நம்மளுடைய சுயம். இதை ஜெயிச்சுட்டா பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அதில் தான் விழுந்துடுறோம். நான் எனக்கு என்னுடைய விழுந்துடுறோம். இது எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பலவீனம். விதிவிலக்கு என்று நான் பேசவில்லை, நானும் சேர்த்து. வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்பா, அன்பானவர்களே, வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காத்து கொண்டே நடந்து வர்றார் ஆண்டவர், நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம தீர்மானம் எடுத்துட மாட்டோமா? அப்பா, நான் உங்கள் கூட நடக்க விரும்புகிறேன்ப்பா, உங்கள் மனசுக்கு விரோதமாக நான் நடக்க விரும்பலப்பா, உங்களுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு தீர்மானம் எடுத்துட மாட்டோமான்னு ஏங்கி நடந்துக்கிட்டே வரார் நம்ம கூட. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். வேத புத்தகத்தில் நாம் எத்தனை புலமை மிக்கவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஞானம் நம்மளை ரட்சிக்காது. அது செயலில் இருக்கணும். இல்லைன்னா யாக்கோபு சொல்கிற மாதிரி நம்மளே ஏமாற்றிக்கிறோம். நான் பரவாயில்லை, உங்களை விட நான் பரவாயில்லை, இதாங்க எனக்கு லட்சணம். தேவனோடு சஞ்சரித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த 2வது பாடம், அவரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அவர் கூட இருந்துடணும். நம்ம நினச்சா ஒரு டீவியேஷன் போட்டு போயிட்டு வரலாம், இல்லை. 3வது பாடம், இந்த அனுபவத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான பாடம் என்ன அப்படின்னு நான் ஒரு கற்பனை பண்ணுறேன், மனுஷீக கற்பனை. தினம் ஏனோக்கும் தேவனும் அப்படியே நடக்கிறாங்க. நிறைய காரியங்களை கலந்து பேசி, ஏனோக்கு கண்டிப்பாக தன்னுடைய பாரங்களை சொல்லியிருப்பார், குடும்ப அவசியங்களை சொல்லியிருப்பார், அவங்க ஊரில் நடக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். பேசிக்கிட்டே போயிருக்கிறாங்க. இந்த சரீர முயற்சியில், அது நடையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, முதல் நாள் ரொம்ப செய்ய முடியாது. அப்போ நான் அப்படியே என்னுடைய மனுஷீகத்தில், என்னுடைய குறைந்த ஞானத்தில் நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாங்க 2 பேரும், லிட்ரலாக அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏனோக்கு ஆண்டவர் டயர்டாக இருக்க மாட்டார். ஏனோ கொஞ்சம் சோர்ந்தோன்னா ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து ஏனோக்குடைய வீட்டு வாசலில் விட்டு, சரி போயிட்டு வரமா போயிருப்பார். இது 300 வருஷம் இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்டன்ஸும் கூடிக்கிட்டே வந்திருக்கும். அந்த உறவில் ஏற்பட்ட நம்பிக்கை, ஒருத்தர் மீது ஒருத்தர் வைத்திருந்த பிரியம் இன்னும் ஆழமாக ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனால் இன்னும் நிறைய காரியங்கள் அவர்கிட்ட பகிர்ந்திருப்பார். 1 மைல் 2 மைல் 2 மைல் 3 மைல் 3 மைல் 30 மைல் வரைக்கும் போயிருக்கோம். 300 வருஷம் தாண்டும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் ஏனோக்கை பார்த்து சொல்லியிருப்பார், யா ராஜா,
இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் எல்லா நாளும் நம்ம நடந்துட்டு திருப்பி உன்னைய போய் உன் வீட்டில் விட்டு வந்தேன். இப்போ உன்னைய விடுற மனசு எனக்கு இல்லையா, என் வீட்டுக்கு வந்துடு. கூட்டு போயிட்டார். உலகத்தில் ஒருத்தனுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ண பிறகு நான் மறுபடி வருவேன். எதுக்கு? நான் இருக்கும் இடத்தில். வேற காரணமே சொல்லலையே அவரு. நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை என்னோடு கூட சேர்த்து கொண்டு போவதற்கு. பொய் சொல்ற ஆண்டவரில் வர்றாரு. வரும்போது கூட்டிகிட்டு போகப்படணும் அப்படின்னு சொன்னால் அவர் கூட நடக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக நம்ம இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யத்தில் எவ்வளோ மிகுதியானவர்களாக நம்ம இருந்தாலும் சரி, எதுவும் நம்மளை ரட்சிக்காது. ஆனால் அந்த தேவனோடு நாம் வைத்திருக்கின்ற உறவுகள் நிஜப்படும் பொழுது, ஆண்டவர் வர்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அவர் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அது வரைக்கும் இந்த உலகத்தில் கண்ணீர் நிற்காதுங்க. ஆனால் நம்ம பயணம் தடப்பட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது, தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய வசனங்கள் சொல்லலாம். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க, அவரையே நம்பி இருக்கிறபடியினால் ஆண்டவரே நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வசனம் இல்லையா? அப்போ சமாதானம் இல்லாமல் போகிறேன்னா எங்கேயோ என் நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட பழுதடங்கி இருக்குது. நம்புகிறேன் அவரை, ஆனால் அதில் ஓட்டம் இருக்குது. சரிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இத்தகைய உறவு அவசியமாக இருக்கிறது. தேவனோடு சஞ்சரிக்கும் அனுபவம், a daily encounter with God, personally. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம், 1 யோவான் 1வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்கள். எவ்வளவேனும் இருளில்லை, நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். எவ்வளவு நியாயமான காரணமாக இருந்தாலும் சரி. இது கர்த்தருடைய வார்த்தைங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நுழையணும், ஊடுருவி போகணும். நான் இது சரி நினைச்சேனே, இதெல்லாம் கரெக்ட் நினைச்சேனே, நான் நியாயமா யோசித்திருக்கிறேனே, இருக்கலாம். அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்கள், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுதாங்க சத்தியம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், என் பார்வையில் வளர்ந்து வருகிற பிள்ளைகள், இந்த ஆரம்ப ஆராதனையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவர் நம்மளை விட்டு விலகலை, நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கிறார். விடமாட்டேன்னு சொல்லிட்டார் அவர். காலத்தின் நிறைவு பகுதிக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறோம். எது எப்போ நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்போ எடுக்க போகிறோம் தீர்மானங்களை?
நான் போகும் திசை என் ஆண்டவருக்கு பெருமையை சேர்க்கிறதா அல்லது அவமானத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறதா? நான் பேசும் வார்த்தைகள் என் தேவனை மகிமைப்படுத்துகிறவைகளாக இருக்கிறதா அல்லது அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறதா? என் சிந்தனைகள் சதா காலமும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறதா? குறை சொல்லிக்கொண்டு புலம்பிக்கட்டும், குறை சொல்லிக்கொண்டோம், முறுமுறுத்து கொண்டோம் இருக்கிறதா? அவர் ஒழிங்க, எள்ளளவும் இருள் கிடையாது. நான் பாவ இருளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் என்னை விடலை. அவர் அழைப்பையும் வாய்ப்பையும் கொடுத்துருக்க. ஏன் கூட வந்துறியா? ஏன் கூட வந்துரு. விட்டு முத்தின் செய்தி அதானே, பாபிலோன் விழுந்தது, நீ நிற்காத, வா. வேண்டாம். இந்த உலகம் உனக்கு காட்டக்கூடிய எந்த வகையான காரியமும் தேவனுக்கு பிரியம் அல்லாது. நீ வந்துறியா கூட. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் இல்லாமல் போனான். பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இது நிஜமாக இருக்குமா? செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இது நிஜப்படுமா? சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய அன்பில் ஒரு நாளும் குறை ஏற்படுவதில்லை. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை நாம் அறிந்திருக்கிறோமா என்கிற கேள்வியே நான் இன்றைக்கி காலையில் எங்கள் ஆஃபீஸ் ஒர்ஷிப் எடுத்தேன். இந்த கேள்வியை தான் கேட்டேன் நான். அவர் நம்மளை உணர்ந்து வச்சுக்கிறோம். நம்ம வேதத்தில் சொல்கிறோம்ல, ஏசாயா சொல்கிறாரு, இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கேன். லூக்காவில் இயேசு சொல்கிறாரு, தலைமுடி எல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியா சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். சங்கீதக்காரன் வழியா சொல்கிறாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். ஏங்க, இவ்வளோ படிச்சிருக்கோமே இந்த ஆண்டவரை பற்றி, நமக்கு அவரை தெரியுமா? அதான் என் கேள்வி. சங்கீதம் 46 10வது வசனத்தில் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். டேக் யுவர் டைம் டு நோ மீ. இந்த வாழ்க்கையின் அவசரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எதையும் சாதிச்சிட முடியாது. இந்த உலகத்தில் 4 பேர் உங்களை போற்றுறாங்க, புகழ்றாங்கிறனால தப்பிச்சிட்டோன்னு நினச்சிடாதீங்க. டேக் டைம் டு நோ மீ பெட்டர். இட்ஸ் லைக் God is trying to tell us, you think you know me. No. என்னை அறிந்திருப்பதாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். இல்லை மகனே, மகளே, நீ அமர்ந்திருந்து பார், கவனிச்சு பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து பிடிச்சிடுறேன் நான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். எரேமியா 9வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை. இதெல்லாம் உலகத்தின் புகழ்ச்சி. ஞானம், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய புத்திசாலி. பராக்கிரமன், நான் பெரிய பலசாலி. ஐஸ்வர்யவான், நான் பெரிய பணக்காரன். இதிலெல்லாம் பெருமைப்படாதீங்க. அடுத்த வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்றால் இதுதான் வாழ்க்கையின் லட்சணம். ஏனோக்குடைய வாழ்க்கையின் லட்சணம். இந்த உலக அலங்காரங்கள் அவருக்கு அலங்காரம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அவசியமும் அல்ல.
தேவனோடு சஞ்சரிக்கும் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தீர்மானத்தை நாம் எடுத்தாக வேண்டும், வேறு யாரும் எடுக்கப் போவதில்லை. இந்த செய்திக்கு பதிலாக ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடினா, ஸ்பெஷல் சாங் பாடுறேன்னு நினச்சிடாங்க. சியோனிய கீதத்திலிருந்து 298, எல்லாருக்கும் நல்லா பரிச்சயமாக தெரிஞ்ச ஒரு பாடல். நடத்துவார் என்பெண்ணம் ஆறுதல் சாரும் வண்ணம் நான் எவ்விடத்திற்கெனும் தேவனின் கையை நடத்துவார். அதனால் அது அவருடைய வாக்கு தத்துவம். அந்த பாடலில் அழகாக கவிகள் வருது. ஒருவேளை இருள் பாதையில், ஒருவேளை ஏதேன் பூங்காவில், அலைக்கடல் அமைவில் அவர் நேச கையினை நடத்தும், குறையே இருக்காது. கர்த்தார் நீர் என் கைப்பிடிப்பேன், திருப்தியால் குறை பேசேன். இந்த வரிகளின் சத்தியம். குறை சொல்கிறவட நான் இருந்தேன் என்ன அர்த்தம்னா, என் ஆண்டவர் என் கையை பிடிச்சிருக்காருக்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. கர்த்தார் நீர் என் கைப்பிடிப்பேன், திருப்தியால் குறை பேசேன். எந்த நிலையும் பூரணம், ஏன்னா என்னை அசைக்க முடியாது. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஏதாவது கலகம் இருந்துச்சு அந்த ஆள் மூஞ்சில். அப்படியா படிச்சிருக்கோம் நம்ம பைபிளில்? என்ன சங்கடங்களை பற்றி நம்ம பேசி புறம்பிக்கிட்டு இருக்கிறோம்? பவுலையும் சீலாவையும் அடித்து இரத்தக்கரையாக்கி சிறையில் உள்ளறையில் தொழுமரத்தில் கட்டி போட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. நள்ளிரவில் ஆண்டவரை துதிச்சு பாடினாங்க. நம்ம சபிச்சுக்கிட்டு அலையிறோமே. எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அடையாளம் வரும் நம்மகிட்ட? வேத விளக்கங்கள் எண்ணில் அடங்காதவைகள் உண்டுங்க. ஆனால் அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பொருத்தம் இருக்கணும். இல்லைன்னா அறிந்திருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இருளில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். யாரும் விதி விலக்கல்ல. கர்த்தர் நமக்கு அந்த ஒழுங்கை தருவாராக.